அண்ணா என்னம்மா? என் வீடு காலியா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம்மா, இந்த வீடு தான் வாடகைக்கு இருக்கு. என்ன வேணும்? வீடு பார்க்கலான்னு வந்தோண்ணா. ஓ, வீடு பார்க்க வரீங்களா? ஆமாண்ணா. ஃபேமிலியா பேச்சுலரா? ஃபேமிலி தானா, ஃபேமிலி தானா. ஃபேமிலி. யார் யார் இருக்கீங்க? நானு, எங்க அம்மா, எங்க அப்பா, என் தம்பினா. ஓ, 4 பேரா? ஆமாண்ணா. யார் யார் வேலைக்கு போறீங்க? நான் மட்டும் தானே வேலைக்கு போறேன். என்ன வேலைமா பாக்குறீங்க? ஐடி கம்பெனில வேலை பாக்குறேனா. ஓ, ஐடி கம்பெனில வேலை பாக்குறீங்களா? எவ்வளவு சம்பளம்? 50,000ண்ணா. 50,000. சரிம்மா, எங்க கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. 3 மாசத்து வாடகை அட்வான்ஸா கொடுத்துடணும். மாசம் 10,000 வாடகை. கரெக்டா வாடகை கொடுத்துடணும். புரியுதா? அட்வான்ஸ் எடு. அட்வான்ஸா? ஆமாம்மா. அண்ணா வீடு கூட பார்க்கல, அதுக்குள்ள அட்வான்ஸ் கேக்குறீங்களே. என்னம்மா நீ, இந்த காலத்துல வீடு வாடகை கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? வீடெல்லாம் சூப்பர் வீடுமா. நீ அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணி வை. எப்ப குடியேற போற? நாளைக்கே குடியேறிடுவேனா? அப்புறம் என்ன, அட்வான்ஸ கொடு. இப்ப வரைக்கும் 30,000 இல்ல, ஒரு 15,000 இருக்கு. இருங்க, என் பர்ஸ்ல இருக்கு, எடுத்துட்டு சரி சரி, பரவாயில்ல. 15,000 ஓகே. அதை போய் எடுத்துட்டு வா, போமா. இந்தாங்கண்ணா 15,000. கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குண்ணா. கரெக்டா எண்ணி கொண்டு வந்திருக்கேனா? சரி சரி, உள்ள எங்க சிஸ்டர் இருப்பாங்க. சரிண்ணா, வீட்டு சாவி வாங்கி வீட பாத்துக்கோங்க. சரிண்ணா பார்த்தா சரிண்ணா. பை. அக்கா, வீடு குடியேற வர போறோம். வீட்டு சாவி கொடுங்க. வீட்டு சாவியா? தொந்து வச்சவள மாதிரி வந்து கேட்க. ஃபர்ஸ்ட் டீடைல் சொல்லு. ஃபேமிலியா பேச்சுலரா? அக்கா, ஒரு வீடு பார்க்க வந்துட்டு நான் எத்தனை பேருக்கு தான்க்கா என் வீட்டு டீடைல்ஸ் சொல்லுவேன்? யாருக்குமா நீ டீடைல் சொன்ன? இப்பதான் உள்ள இருந்து ஒருத்தர் வெளியில போனாரே, அவர்கிட்ட தான் சொன்னேன். ஏமா, அவனே வீடு பார்க்க வந்தவன் தான்மா. நான் தான் பேச்சுலர்னு சொல்லி வீடு கொடுத்தேன். வீடு பார்க்க வந்தவனா? ஏமா நீ இப்படி ஷாக் ஆகுற? அக்கா, அவர் தான் வீட்டு ஹவுஸ் ஓனர்னு நினைச்சு என் 15,000 கொடுத்துட்டேன்க்கா அட்வான்ஸா. 15,000 கொடுத்துட்டியா? என்னம்மா இந்த காலத்துல போய் வீட பார்க்காம நீ 15,000 தூக்கி கொடுத்துருக்க? அப்போ என் பணம் அக்கா. போமா, போய் புடி. அவன் இதுலதான் போயிட்டு ஐயோ, இருந்தான். என் பணம்க்கா. எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க.